السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் நஹ்வு ஹயாத்தின் ஜௌஜியத்தின் சயீதா, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நோக்கி. இந்த தொடரில் அசாசியாத்து ஜிவாஜின் நாஜிஹ், வெற்றிகரமான திருமணத்தின் அடிப்படைகள், வெற்றிகரமான திருமண வாழ்க்கையின் அடிப்படைகளை தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 7வது தொடர் முதல் பார்க்க இருக்கின்றோம். 7வது செய்தியிலிருந்து பார்க்க இருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு பாடமாகும். ஆசிரியர்கள், ஆசிரியைகள், இமாம்கள், உஸ்தாதுமார்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகும். சமூக தலைவர்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர், தாய் தந்தையர், அதேபோல் திருமணமான மக்கள், திருமணமாகக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய, இவர்கள் அனைவரும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகும். அப்போதுதான் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது மார்க்கம் காட்டக்கூடிய இந்த வழிகாட்டல்களை தெளிவான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லி நல்லதொரு வழிகாட்டுதலை நாம் காட்ட முடியும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதேபோல் இந்த பாடத்தை ஒவ்வொரு மனிதனும் தனக்கான பாடமாக உணர வேண்டும். கணவன் மனைவி வாழ்க்கை என்பது திருமணமான சில ஆண்டுகள் மட்டும்தான் என்ற நிலை பெரும்பாலான மக்களிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் அவ்வாறு அல்ல. இங்கு பேசப்படக்கூடிய அனைத்து அடிப்படைகளும் திருமணமானதிலிருந்து வயோதிகமாகி மரணிக்கின்ற காலகட்டம் வரைக்கும் அந்த நிலை தொடர்கிறது. அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் கணவன் மனைவியாக உள்ளவங்க மார்க்கம் காட்டக்கூடிய இந்த அழகான வழிகாட்டல்களை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். ஒரு வயதை கடந்து விட்டோம், நமக்கெல்லாம் அந்த மாதிரியான நிலை இல்லை என்ற ஒரு நிலைக்கு பெண்கள் அல்லது ஆண்கள் சென்று விடுகிறார்கள். அது சரியான நிலை கிடையாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 7வது அடிப்படை கஸ்ருல் ஜுமூதி வ தக்யீரு நம்தில் ஹயாத்தில் யோமியா, முட்டுக்கட்டைகளை உடைத்தல், தடைகளை தகர்த்து விடுதல், உள்ள இறுக்கங்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய உள்ள இறுக்கமான சண்டை சச்சரவுகளை தகர்த்து விட வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அதை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். அதே போல் அன்றாட வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அது எப்படி என்றால் அதற்கான சில மாற்ற உதாரணங்களை குறிப்பிடுகிறார்கள். 1வது பில் இஹ்திமாமி பிர்ரிஹ்லாத்தி தர்ஃபீஹியா, பொழுதுபோக்கு பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக. பொழுதுபோக்கு பயணங்கள், அதாவது கடந்த வகுப்பில் நாம் தெளிவுபடுத்தினோம், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறாத இடங்களுக்கு செல்லுதல், அதற்காக வேண்டி பெரிய பொருளாதார செலவுகளை மேற்கொள்ளக்கூடாது, முடிந்த அளவிற்கு. வஸ்ஸஃபரில் மும்திஇ அல் ஜமீலி இலல் அமாக்கினில் ஹாலியத்தி மினல் முன்கராத், பாவமான காரியங்கள் இல்லாத இடங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளுதல், அழகான
மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது, வசதிகள் இருக்கும்போது, பாவங்கள் நடைபெறாத, கடந்த வகுப்பில் நாம் தெளிவுபடுத்தினோம், பல இடங்களில் பாவங்கள் நடைபெறுகிறது. கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தூய்மை, அவர்களுக்கு இடையே உண்டான அந்த தூய்மையில் கலகத்தை, மாசுபடிந்த நிலையை, தவறான நிலையை ஏற்படுத்தக்கூடிய பல இடங்கள் இருக்கின்றன. அப்படியான இடங்களுக்கு செல்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஹத்தா லா, எந்த அளவிற்கு என்று சொன்னால், லா யக்தரு லா தக்தரு லா தக்தரு ஸஃபு ஸௌஜைன், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை மாசுபடாத அளவிற்கான பயணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். மாசுபடக்கூடிய நிலை இருக்குமையானால் தவிர்த்து கொள்ள வேண்டும். செல்லும் இடத்தில் கணவனுக்கு அல்லது மனைவிக்கு உள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை இருக்குமையானால் தவிர்த்து கொள்ள வேண்டும். கடந்த வகுப்பில் அதை நாம் தெளிவுபடுத்தினோம் சில விஷயங்கள். அடுத்து அத்தன்வீஉ ஃபீ இஅதாதில் வாஜிபாத்தில் கதாஇய்யா, கடமையான உணவுகளை, அதாவது காலை மாலை, காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவு, இடையில் ஸ்நாக்ஸ் போன்றவைகளை செய்து கொடுப்பதில் மாறுபட்ட பல்வேறு விதவிதமான உணவுகளை தயார் செய்து கொடுப்பது. கடந்த வகுப்பில் நாம் தெளிவுபடுத்தினோம். இப்போ இதற்காக வீட்டில் ஒரு பட்டியல், ஒரு ஷெட்யூல், ஒரு உணவு முறையை நாம் பட்டியலிட்டு அதன் அடிப்படையில் செய்து கொடுத்தால் அது ஒரு நலமாக இருக்கும். காலை உணவு ஒரு மாதத்திற்கான அல்லது தனக்கு தெரிந்த காலை உணவுகளை பட்டியலிட்டு ஒவ்வொரு நாள் வெவ்வேறு விதமான உணவுகளை சமைத்து கொடுப்பது. பகல் உணவில் எத்தனை உணவு வகைகள் தனக்கு சமைக்க தெரியுமோ அந்த உணவு வகைகளை எழுதி வரிசையாக செய்து கொடுப்பது. சில சமயங்களில் புதுமையான புதிய உணவு வகைகளை செய்து கொடுப்பது. இந்த மாதிரியான சில மாற்றங்களை மனைவியாக உள்ளவங்க தன் வீட்டில் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமாக நல்ல உணவுகளை சமைத்து கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், கணவர், இவங்கெல்லாம் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு எஃபோர்ட் போட்டு செய்து தரக்கூடிய மனைவியினுடைய இந்த உணவை சாப்பிட்ட பிறகு ஜஸாக்கில்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக, நல்ல உணவை சமைத்து தந்தீர்கள் என்று ஒரு சிரமத்தை எடுத்து நல்ல உணவை சமைத்து கொடுத்த அந்த மனைவியை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹுவை புகழும் நிலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அம்மா இன்னைக்கு அழகான உணவை நீங்கள் சமைத்து தந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உடல் நலனை தருவானாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை கணவர் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல மனைவியாக உள்ளவங்களும் என்ன செய்ய வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு அனைத்து புகழும், அல்லாஹு தஆலா அவன்தான் இந்த அழகிய உணவை நமக்கு கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று குடும்பமே இறைவனை புகழக்கூடிய மக்களாக மாறுவார்களே, ஆனால் இன்னும் அந்த வீட்டில் அல்லாஹு தஆலா அருள் வளத்தை ஏற்படுத்துகிறான், ஒரு மஹப்பா, மவத்தா, பிரியத்தை ஏற்படுத்துகிறான். அடுத்து மிக முக்கியமானது அத்தன்வீஉ ஃபீ தஸீனின் நஃப்ஸி வல் பைத்தி, தன்னையும் வீட்டையும் அலங்கரித்துக் கொள்வதில் விதவிதமான நிலைகளை மேற்கொள்ளுதல். பெரும்பாலான பெண்கள் பார்த்தோம்னு சொன்னா வெளியில போகும்போது தான் நல்ல ட்ரெஸ்ஸை போடுறாங்க, ஆனா வெளியில உள்ள மக்களுக்கு காட்சிப்படுத்திக் கொள்றாங்க. அது தவறு. தன் கணவனுக்கு முன்னால் காட்சிப்படுத்துவதுதான், தன்னை அலங்கரித்து காட்டுவதுதான் நன்மையான காரியம். எனவே கல்யாணம் பண்ணின நாளிலிருந்து கடைசி காலம் வரைக்கும், தன்னால் இயன்ற முதுமை காலம் வரைக்கும் தன்னை அழகுபடுத்தி தன் கணவனுக்கு அழகான முறையில் தன்னை எடுத்து காட்டுவதில்
பெண்கள் முன் வர வேண்டும். கொஞ்ச காலம் வரைக்கும் அப்படி செயல்படுறாங்க. இளமை கொஞ்சம் இருக்கின்ற வரைக்கும். கொஞ்சம் முதுமையை நோக்கி பயணிக்கும் போது இந்த நிலைகள் எல்லாம் மாறுபடுகிறது. அது சரியானது அல்ல. எப்போதும் சில பெண்கள் எப்போதும் ஒரு 5 ஆடைகளை மட்டுமே, பழைய ஆடைகளை மட்டுமே வீட்டில் இருக்கும்போது உடுத்திக் கொண்டு கணவனுக்கு முன்னால் ஒரு ஒரு சரியான நிலையில் இல்லாமல், ஒரு அழுக்கு படிந்த பங்கரையான நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழுக்கு படிந்த, பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தாத விதத்திலே இருப்பது நல்லதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடைகளை மாற்றுவது, முடி அலங்காரங்களை ஏற்படுத்திக் கொள்வது, தன்னுடைய ஹேர் ஸ்டைல் அழகான முறையில ஒரு நாள் ஒரு ஸ்டைல், அடுத்த நாள் இன்னொரு ஸ்டைல், அடுத்த நாள் வேறொரு ஸ்டைலை ஏற்படுத்தி கணவரை கவர்ச்சிப்படுத்தக்கூடிய நிலையை மேற்கொள்ள வேண்டும் பெண்ணாக உள்ளவங்க. கடைசி காலம் வரைக்கும் பெரியவங்களானாலும், பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும், பேர பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதிலும் அலங்கரித்துக் கொள்வதிலும் என்னைக்கும் சடைவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உங்களை பார்த்து உங்களுடைய கணவர் சந்தோஷம் அடைவார். நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் அந்த அழகான, அந்த கட்டுக்கோப்பான அந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். தாயும் தந்தையும் அவங்க இடத்துல சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரே சண்டை பிரச்சனை, உம்மா அப்பாவுக்கு மத்தியில் தன்னை அலங்கரித்து காட்டுவதே இல்லை, அவங்களுக்கு மத்தியில ஒரு அன்பு பரிமாற்றம் இல்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இதை அவங்களும் இது ஒரு நல்ல நிலை தெரியாதனால அவர்களுடைய வாழ்க்கையும் கசப்பான நிலைக்கு செல்வதற்கான அது காரணமாகிவிடலாம். ஆகவே பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக பெற்றோர்கள் நடக்க வேண்டும். வயோதிகமானாலும் அவர்கள், பெண்கள் தன் கணவனுக்கு தன்னை அழகுபடுத்தி காட்டுவதில் குறைவு வைக்கக்கூடாது. அழகான முறையில் தன்னை அழகுபடுத்தி முகத்தில் பவுடர்கள் போட்டுக்கொண்டு, இன்னும் என்னென்ன அழகு சாதனங்கள் இருக்கிறதோ முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு தன்னை சுத்தபத்தமாக அழகாக வைத்துக் கொள்வதும், ஒவ்வொரு நாளும் அழுக்கான ஆடைகளை உடுத்தாமல் நல்ல ஆடைகளை உடுத்தி தன் கணவனுக்கு முன்னால் அழகாக இருப்பதும், பிள்ளைகளுக்கு முன்னால் சுத்தபத்தமாக நாங்கள் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற அழகான வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு குடும்ப ஆண் பெண்ணுக்கு கட்டாயமாகும், அவசியமாகும். அதனால் நல்ல குடும்பம் உருவாகும். வல்பைத், வீட்டை அலங்கரிப்பதில் அழகான நிலையை மேற்கொள்வது. அலங்கோலமான நிலைகள் தான் பல வீடுகளில் காணப்படுகிறது. இதுவே மனிதனுடைய உளவியலை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வீட்டுக்கு வரும்போது செருப்புகள் அடுக்கி வைக்கப்படாமல், துணிகள் மடித்து அது சரியான இடங்களில் வைக்கப்படாமல், அழுக்கான ஆடைகள் குப்பை போன்று குமிக்கப்பட்டதாக இருக்குமையானால், பாத்ரூம்கள் கழிப்பிடங்கள் சுத்தம் செய்யப்படாமல் இருக்குமையானால், வீட்டினுடைய அறைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சுத்தம் செய்யப்படாமல் குப்பைகளாக இருக்குமையானால், வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கணவன் உள்ளத்தில் அங்கு ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கும் ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த பெண்ணுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும். எனவே வீட்டை சுத்தமாக வைப்பதில், அழகாக வைப்பதில் கண்டிப்பாக பெண்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். இதை நாம புரியணும். அல்லாஹு தஆலா யுஹிப்புல் முத்தஹிரீன், தூய்மையானவர்களை நேசிக்கிறான். தூய்மை ஈமான்ல பாதியாக இருக்குது. எனவே தூய்மையை வீட்டில் கடைபிடிக்கும் போது அல்லாஹுடைய பரக்கத் அங்கு ஏற்படும். அசுத்தங்கள் அப்புறப்படுத்தப்படும் போது உள்ளத்திலும் ஒரு தூய்மையான நிலை ஏற்படும். உள்ளத்தை அடுத்தடுத்த நல்ல சிந்தனைகள் நம்ம உள்ளத்திற்கு வரும், சிந்தனைக்கு வரும். ஆகவே தயவு கூர்ந்து ஒரு வெற்றிகரமான ஒரு திருமண வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பெண்கள் அவர்களுடைய கணவன்மார்களுக்கு முன்னால் தங்களை அழகுபடுத்தி காட்டுவதில் குறைவு செய்யாமல் இருக்க வேண்டும். எவ்வளவு வயோதிகத்தை கடந்து சென்றாலும் சரி,
அதே போல வீட்டையும் சுத்தபத்தமாக அழகாக வைத்திருப்பது சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அது ஏற்படுத்தும். அடுத்து நான்காவது அத்தகுவீரு, தத்வீர் மேம்படுத்துதல், வளர்த்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகும். மின் அன்ஃபுசினா, தங்களை தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா 12th வரைக்கும் படிக்கிறாங்க பெண்கள், அல்லது ஆண்கள் படிக்கிறாங்க, படித்து முடித்து வேலைக்கு போயிடறாங்க. பெண்கள் அவங்க வீட்டு கல்யாணமான பிறகு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கடுத்த பெரும்பாலான பெண்களுடைய வாழ்க்கை முறை என்பது மாறி விடுகிறது. சாப்பிடுதல், சமைத்தல், தூங்குதல், நாடகம் பார்த்தல், சினிமா பார்த்தல், டிவி பார்த்தல், தூங்குதல் என்ற நிலைக்கு அவங்க மாறிவிடுகிறார்கள். இதனால அவர்களுடைய அறிவு வளராமல், பல திறன்கள் இல்லாமல், அதுவே அவருடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்திற்கும், வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காண தெரியாமல் பிரச்சனைகளில் சிக்கொண்டு கவலையில் வாழக்கூடியவர்களாக, மன இறுக்கத்தில் வாழக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நிதர்சனமா நடக்குது. எனவே புதிய திறன்களை பித்தஅல்லுமில் மஹாராத்தில் ஜதீதா, புதிய திறன்களை தையல், சமைத்தல், அதே போல நல்ல ஆடையை தைக்க கற்றுக்கொள்ளுதல், வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனை சுத்தமா வைக்கிறது, அதை அழகுபடுத்துறது, ஃப்ரிட்ஜை அழகுபடுத்துறது, அதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்குறது, அதே போல கொல்லை இருந்தால் கொல்லை கார்டன் இருந்தால் அதை சுத்தப்படுத்தி அதை அழகாக ஆக்கி வைப்பது, இன்னும் பல திறன்கள், பிள்ளை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை படித்து பிள்ளை வளர்க்கும் திறன்களை வளர்த்து கொள்வது, எப்படி இந்த மாதிரியான பாடங்கள் வகுப்புகளில் கலந்து கொண்டு குறிப்பெடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பிள்ளைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களை, ஹதீஸுகளை, குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக் கொடுப்பது, இது போல புதிய திறன்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், ஆணும் பெண்ணும். வக்திசாபில் உலூமில் முத்தனவ்வஅஹ் அல்லது முத்தனவ்விஅஹ், பல்வேறு கல்விகளை கற்பதின் மூலம் நல்ல பயன் தரக்கூடிய கல்விகள். அல்ஹம்துலில்லாஹ், சில பெண்மணிகள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக, திருமணத்துக்கு பிறகும் கல்வியை கற்றுக்கொள்றாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். கற்ற கல்வியை பிள்ளைகளிடத்துல அப்ளை பண்றாங்க, குடும்பத்தினரிடத்துல அப்ளை பண்றாங்க. பிரச்சனைகளுக்கு அதுவே அவங்களுக்கு தீர்வாக அமைந்து விடுகிறது. அந்த கல்வி நல்ல வழிகாட்டுகிறது. கல்வி கற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு தெரியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்டிப்பாக கணவனும் மனைவியும் தங்களுக்கான பல திறன்களை வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் உண்டான அந்த கஃபாஅ, அந்த சமநிலை பெறுவது அதிகமாவதற்காக வேண்டி, சமநிலை பெறுவதற்கு கஃபாஅ அப்படின்னு சொன்னா பொருத்தம், சமநிலை என்று அர்த்தமாகும். இந்த சமநிலை அதிகமாவதற்காக வேண்டி தன்னை வளர்த்து கொள்வது, நல்ல புத்தகங்களை படித்து அறிவை வளர்த்து கொள்வது, குர்ஆன் வசனங்களை படித்து அதில் வரக்கூடிய உபதேசங்களை வளர்த்து கொள்வது, குர்ஆன் வசனங்களை சொல்லி அர்த்தங்கள் சொல்லக்கூடிய அந்த திறன்களை வளர்த்து கொண்டு அதை வாழ்க்கையில செயல்படுத்துவது, கணவனுக்கு அட்வைஸ் பண்ணுவது, பிள்ளைகளுக்கு அவ்வப்போது அட்வைஸ் பண்ணுவது எவ்வளவு சந்தோஷமான நிலை. ஒரு மனிதர் கூறினார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்த மனைவி அவங்க என்னுடைய செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, வீட்டில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு காணக்கூடிய, அழகான முறையில் தீர்த்து வைக்கக்கூடிய, அறிவுடன் செயல்படக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உடன் பிறந்த சகோதரிகளோ மார்க்க அறிவில்லாத காரணத்தினால் கணவனை மதிக்காமல் வீட்டில் பிரச்சனையோடு வாழ்கிறார்கள் என்று சொன்ன அந்த செய்தி ஒரு பாடமாக இருக்கிறது. கண்டிப்பாக மார்க்க கல்வி அல்ஹம்துலில்லாஹ் அந்த கணவனை மதிக்க செய்து சந்தோஷமாக இருவரும் வாழக்கூடிய நிலைகளை கண்கூடாக பார்க்க முடிகிறது.
எனவே மார்க்க கல்வி கற்பதில், கல்வி கற்று தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதில் கணவனும் மனைவியும் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப கட்டமைப்பை உருவாக்க முடியும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.